கன்னிராசினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அமிர்தாஸ் ஜோதிடத்தின் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த உத்திரம், அஸ்தம், சித்திரை ஆகிய பாதங்கள் கொண்ட கன்னிராசினியர்களே, வருகின்ற இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இந்த ஒரு மாத காலத்தில் கன்னிராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன் தான் பார்க்க போகிறோம். கன்னிராசி பொறுத்த வரைக்கும் மார்ச் 6ஆம் தேதியே சனி பயிற்சி ஆகிடுச்சு. எல்லா ராசியும் மார்ச் 6க்கே சனி பயிற்சி ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ சனி பயிற்சி ஆன அப்புறம் தான் பார்க்குறோம். இப்போதைக்கு கன்னிராசினருக்கு 6ல் சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ நேர் 7ல் சனி இப்போ வந்திருக்கார். 7ங்கிறதுக்கு உங்களுக்கு கலத்திர ஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் பண்ணுறார். குரு வீட்டில் சனி சஞ்சாரம் பண்ணுறார். 7ஆம் இடத்துல குரு வீட்டில் சனி சஞ்சாரம் பண்ணுறார். பேச்சாகி பார்த்தா வந்திருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி சூரியன் இருக்கார் இல்லையா, அவரும் இப்போ 7ஆம் இடத்துல இந்த மாதம் உள்ள சஞ்சாரம் செய்வார். உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி சூரியன், 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி சுக்கிரன், இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதம் முழுவதும் கன்னிராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வாங்க. அப்போ 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால எப்படி இருக்கும்? பொதுவாகவே குரு வீட்டில் சூரியன், சுக்கிரன், சனி இந்த 3 கிரகமும் அங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த மாதத்தின் முதல் 2-3 நாட்கள் சந்திரனும் அதில் இருப்பார். இந்த 4 கிரகம் கூட்டு கிரகமாக இருக்கும். சந்திரன் 3 நாளுக்கு தான் இருப்பார், அப்புறம் மாறிடுவார். ஆனால் இந்த 3 கிரகமும் இருக்கும். அப்போது கன்னிராசி பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கணும்னா, 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் அவர் அங்கே இருக்கிறதுனால குடும்ப ரீதியாக அல்லது படிப்பு ரீதியாக சில தடங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ங்கிறது கலத்திரஸ்தானம், 2ஆம்ங்கிறது குடும்பஸ்தானம். அதுலேருந்து இருக்கிறதுனால, அது 7ல் இருக்கிறதுனால குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் படிப்பு ரீதியாகவும் சில தடங்கள் எல்லாம் வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு பார்த்துட்டே இருக்குன்னு வச்சிங்க, இந்த கல்யாண தேதி வரதான் கேட்டேன்னா 7ல் நம்மளுக்கு குரு வரணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லை 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, குரு பேச்சியாகி கடகத்தில் வரணும். கடகத்தில் குரு பேச்சியாகி வந்துருச்சுன்னா 9ஆம் பார்வையாக உங்களுக்கு மீனத்தை பார்ப்பார். குரு பேச்சியாகி உங்களுக்கு கடகத்தில் உச்சமாக உச்சம் பெற்ற குரு 9ஆம் இடத்து பார்வையாக மீனராசி பார்ப்பார். அப்போது இந்த 9ஆம் இடம் பார்க்கும்போது இந்த கல்யாண தலங்கள் இப்போ ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா, 6ல் சனி சஞ்சாரம் பண்ணிட்டே இருந்தார், இப்போ 7ல் வந்திருக்காரு. இதெல்லாம் நீங்கிடும். ஏன்னா உச்சம் பெற்ற குரு தன்னுடைய சொந்த வீட்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு வீட்டில் பையனோ பொண்ணோ இருந்தால் கண்டிப்பாக இந்த 2 வருட காலத்துக்குள், அதாவது 26, 27 இந்த அதிகப்படி தாண்டாது. இந்த குரு ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார் இல்லையா கடகத்தில், அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே கல்யாண மார்க்கத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. காரணம், உச்சம் பெற்ற குரு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் பார்ப்பார். கண்டிப்பாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதில் மாற்றமே கிடையாது. அது உங்கள் ஜாதகத்தில் அது சாதகமாக இருக்கணும். இந்த குரு நல்ல இடத்துல நீங்கள் பொறுக்கும்போது இருந்தீங்கன்னா அது உடனே பலன் கொடுக்கும். சில பேர் கொஞ்சம் தாமதம் பலன் கொடுக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரையோ பிள்ளையாரையோ தொடர்ந்து போய் வழிபாடு பண்ணணும். அதாவது இந்த இந்த சம்மந்தப்பட்ட பற்றி நீங்கள் வெளியே போகிறீங்கன்னு வச்சிங்க, இப்போ பொண்ணை பார்க்கறதுக்காக போகிறீங்கன்னா ஒரு விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு சிதறக அடிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக அது கை கொடுக்கும். ஏன்னா 7ல் சனி செய்யும்போது எதில் சனி இருக்காரோ அந்த இடத்துல காரிய தடை பண்ணுவார். குடும்பத்தினத்தில் இருந்தால் அது வருவாயை தடை பண்ணுவார். 5ஆம் இடத்துல இருந்தால் குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணுவார். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு போகும்போது அந்த மாதிரி திசைகள் போகும்போது அந்த மாதிரி காரியத்தில் கொஞ்சம் தடைகள் பண்ணுவார். அதாவது இன்றைக்கி முடிக்கிறது 10 நாள் கழித்து முடிச்சு கொடுப்பார். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, போகும்போதே ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு சதுரக்காய் போட்டுட்டு இந்த மாதிரி இந்த காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனீங்கன்னா அந்த தடைகள் நீங்கும். உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் வேண்டியதில்லை. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் கண்டிஷனாக கல்யாணம் ஆகும். காரணம், உச்சம் பெற்ற குரு 9ஆம் பார்வையை பார்ப்பார். அதனால் சனி வந்துருச்சு 7ஆம் வீட்டில், இந்த மாதிரி கல்யாண தடைகள் லேட் ஆகுமா அப்படின்னு கவலைப்பட வேணாம். ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுற வரைக்கும் அந்த கால நேரங்கள் உங்களுக்கு ஓடும். அதுக்குள்ளே கண்டிஷனாக கல்யாணம் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் குடும்பத்தில் உங்களுக்கு பார்க்க போனீங்கன்னா சுக்கிரன் அதுவும் 7ஆம் களத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கல்யாண கிரகமான சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால கண்டிஷனாக குரு பார்ப்பார். சுக்கிரனும் அங்கே இருக்கார், குரு பார்வை அங்கே இருக்கும். அதனால் கண்டிஷனாக கன்னிராசினியர்களுக்கு
திருமணம் அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் ஜாதகம் கொடுத்துருந்தாலும், இது வரைக்கும் பதில் இல்லைனாலும், வருங்காலங்களில் அது உங்களுக்கு வந்து நல்ல பதிலாக வரும். உங்களுக்கு இப்போ 7ல கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போ தானே சனி வந்திருக்கு. 2 1/2 வருஷம் 7ல தான் இருக்கும். அந்த 2 1/2 வருஷம் எப்படி இருக்கும்னா, பொதுவாகவே 7ஆம் இடத்துல வந்துருச்சுன்னா, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். 7ஆம் இடத்துல வந்துருச்சுன்னா, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள். அதாவது தேவையில்லாமல் குடும்பத்தை அதிகப்படி பேசக்கூடாது. அந்த மாதிரி பேசணும்னா நம்மளுக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கும். அது வந்து இந்த கிரகத்துடைய இதுதான் விட பெரிய பிரச்சனைலாம் வந்துடாது. அந்த இதை பயப்பட வேணாம். சில பேருக்கு வந்து அது பயப்படுவாங்க. இந்த மாதிரி 7ல சனி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? குடும்ப ரீதியா பிரச்சனை வந்துருமா? பிரிவினைகள் வந்துருமா? அப்படி இப்படின்னு. அதெல்லாம் பிரிவினைலாம் ஒன்றும் வராதுங்க. காரணம் எப்படின்னா, குரு வீட்ல சனி வருது இல்லையா? அதனால் பிரிவினைகள்லாம் வராது. அதனால் இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம். பொதுவாக எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில எப்படி இருக்கும்? கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதத்தில சனி 7ல வந்தாலும், அது வந்து சில பேர் வந்து 7ல வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. குரு வீட்ல சனி வந்ததுனால, அவங்களுக்கு கெடுதலெல்லாம் பண்ணாது. அதனால தைரியங்க இருங்க. உங்களுக்கு குரு பெயர்ச்சியானோன்னே 9ஆம் இடத்த பார்வையா உச்சம் பெற்ற குரு பார்ப்பாரு. கண்டிஷனா உங்களுக்கு இந்த எத்தனை அன்பர்கள் நம்ம நேயர்கள் இருக்காங்களோ, பையனோ, பொண்ணோ கண்டிஷனா கல்யாணம் ஆகிறதுக்கு 90% வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஜாதகம் வந்து உங்களுக்கு இது பழக்கப்பட்ட ஜோதிடத்துல நீங்க காமிக்கல, அந்த மாரி நீங்க போய் காமிக்கும்போது அவங்க பார்ப்பாங்க. பார்த்து சொல்லுவாங்க. இந்த அமைப்பு இருக்கு. இப்ப நீங்க பண்ணலான்னு. அந்த மாரி நீங்க பார்த்துங்க. நாங்க சொல்றதெல்லாம் பொதுவான கருத்துக்கள் தான். சனி பெயர்ச்சி பொதுவா கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்? அதுவும் நாங்க பின்னால சொல்லப் போறோம். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. வணக்கம்.